ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து எப்போ அப்டேட் பண்ணுவாங்க? ஆல்ரெடி நாங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கோம், இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம், எப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பிஓ எக்ஸாமுக்கான கல்வி தகுதியை பொறுத்த மட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம், படிக்கலாம். அதே மாதிரி ஜாப் ரோலை பொறுத்த மட்டும் கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்குன்னு சொல்லி ஒரு 5 ஸ்கூல் 10 ஸ்கூல் வந்து அலாட் பண்ணுவாங்க. அந்த 5 ஸ்கூல் 10 ஸ்கூலுக்கு நீங்க போயிட்டு மாசத்துக்கு ஒருக்கையோ 3 மந்த் ஒன்ஸோ நீங்க விசிட் பண்ணிட்டு என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்னு நீங்க அடுத்த உயர் அதிகாரிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து ஜாப் ரோல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிஓ எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேஜ் மட்டுமே தனியா நம்ம கான்டாக்ட் பண்றோம். அதே மாதிரி மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜுமே நம்ம கான்டாக்ட் பண்றோம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் ஃபாலோ பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து எப்போ அப்டேட் பண்ணுவாங்க? ஆல்ரெடி நாங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கோம், இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம், எப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. எப்போது வேண்டுமானாலும் டிஆர்பி போர்டு இந்த அறிவிப்பை வந்து வெளியிடுவாங்க. ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், லாஸ்ட் 2 மந்தாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த்து உங்களுக்கு நியமன தேர்வு அறிவிப்பு வரணும், இப்போ நவம்பர் மாதம் நமக்கு பிஓ எக்ஸாம் அறிவிப்பு வரணும். அப்படி இருக்கும்போது 2 எக்ஸாமுக்குமான தேவையான ப்ராசஸ் எல்லாமே டிஆர்பி போர்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்போது வேண்டும்னாலும் நீங்கள் ரெடியாக இருக்கிற பட்சத்தில் இந்த எக்ஸாமில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து ஒரு அரசு அதிகாரியாக வந்து பணியில் அமரலாம். அப்படி பார்க்கும்போது இந்த பிஓ எக்ஸாமுக்கான கல்வி தகுதியை பொறுத்த மட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம், படிக்கலாம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸு ப்ளஸ் பிஎடு, காமர்ஸ் ப்ளஸ் பிஎடு, காமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்காம் ப்ளஸ் பிஎடு, அதே மாதிரி இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட் இருக்குது. நீங்களுமே வந்து தகுதியாக இல்லையான்னு சொல்லி அறிவிப்பு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் இந்த எக்ஸாமுக்கு வந்து ஃபஸ்ட்டு தகுதி தேர்வு, 2வது மெயின் எக்ஸாம். ஆனால் பேப்பர் வேலிடேஷன் பண்ணும்போது தகுதி தேர்வு பேப்பரை தான் ஃபஸ்ட்டு வேலிடேஷன் பண்ணுவாங்க. தகுதி தேர்வில் நீங்கள் தகுதியாக இருக்கீங்க, எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக மெயின் பேப்பரை வந்து வேலிடேஷன் பண்ணுவாங்க. மெயின் பேப்பரில் 150க்கு நீங்கள் 90, 95, 110, 115 மதிப்பெண்களை எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக உங்களை சிவி கூப்பிடுவாங்க. சிவிக்கு அப்புறமா உங்களுக்கு நியமன ஆணை கொடுத்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு அதிகாரியாக வந்து பணியில் அமர்த்துவாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த பிஓ எக்ஸாமுக்கான ரோல் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க. பிஓ எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு அதிகாரி பணி. நீங்கள் மேபி இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஜாப் கன்ஃபார்ம் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு 5 ஸ்கூலோ 10 ஸ்கூலோ கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குற பட்சத்தில் நீங்கள் அந்த ஸ்கூலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். டீச்சர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே வந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மாணவன் கைப்பிடி சுவர் விழுந்து இறந்துருப்பான். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாம் வந்து அதாவது பிஓ அந்த அதிகாரி வந்து சரியாக பணி செய்யலை அப்படின்னு அவர் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இது ஒரு ஆஃபீஸர் லெவல் எக்ஸாம், ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைந்தது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த ஜாபுக்கு தகுதி உடையவர் அப்படின்னா நீங்கள் படிக்கிற பட்சத்தில் ஈஸியாக வந்து இந்த ஜாபை வந்து வாங்கலாம். அதே மாதிரி ஜாப் ரோலை பொறுத்த மட்டும் கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்குன்னு சொல்லி ஒரு 5 ஸ்கூல் 10 ஸ்கூல் வந்து அலாட் பண்ணுவாங்க. அந்த 5 ஸ்கூல் 10 ஸ்கூலுக்கு நீங்கள் போயிட்டு மாதத்துக்கு ஒருக்கையோ 3 மந்த் ஒன்ஸோ நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் அடுத்த உயர் அதிகாரிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து ஜாப் ரோல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தகுதி தேர்வுக்கு நீங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். 12th வரைக்கும் படிச்சிங்கன்னா இன்னும் பெட்டர். ஏன்னா வினாத்தாளை பொறுத்த மட்டும் வினாக்கள் எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது 6 to 12th வரைக்குள்ள தமிழ் புக்கை படிச்சிங்க அப்படின்னா பெட்டராக ஃபீல் பண்ணலாம். நம்ம அகாடமி சார்பாக தகுதி தேர்வுக்கு வந்து தனியாக டெஸ்ட் பேஜ் கான்டாக்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி இருக்கிறவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்களுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து தகுதி தேர்வு. அடுத்து முதன்மை தாளை பொறுத்த மட்டும் 150 வினாக்கள், 150க்குமே சொல்லி பார்த்தீங்கன்னா தனியாக சிலபஸ் இருக்குது. இந்த சிலபஸை பொறுத்த மட்டும் 110 வினாக்கள் உங்களுக்கு பொது அறிவியல், தமிழ், இங்கிலீஷு, ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து ஒரு 110 வினாக்கள் இருக்கும். கல்வி உளவியல் ஒரு 30 வினாக்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஒரு 10 வினாக்கள், டோட்டலாக 150 ஆச்சு. இந்த 150ல் உங்களால் ஜிஎஸ்ல 110க்கு ஒரு 85, 90 மார்க் ஸ்கோர் பண்ண முடியுது. சைக்காலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30க்கு ஒரு 20, 25 மார்க் ஸ்கோர் பண்ண முடியுது. கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகேல
10க்கு 8 5 மதிப்பெண்கள் ஸ்கோர் பண்ண முடியுதுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க இந்த ஆபீசர் லெவல் எக்ஸாமுக்கு எவ்வளவு அப்டேட்டா படிக்கீங்களோ, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் ஈஸியா இந்த ஜாப்ல வந்து பணியில் அமர முடியும். அப்போ நம்ம அகாடமி சார்பா ஆல்ரெடி வந்து தகுதி தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் வந்து ரன்னிங்ல இருக்கு. அதே மாதிரி ஜிஎஸ்க்குமே பாத்தீங்கன்னா ரன்னிங்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல டெய்லியுமே என்கேஜ்மெண்டா இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னுமே பெட்டரா நாலேஜ் வந்து கெயின் பண்ண முடியும். அதன் அடிப்படையில் நம்ம அந்த டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து ஜிஎஸ் அந்த சிலபஸை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டினை பேஸ் பண்ணி என்னென்ன அப்டேட் இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு என்கேஜ்மெண்ட்டாக வைக்க போகிறோம். அதை நீங்கள் படிக்கிற பட்சத்தில் ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற பட்சத்தில் ஜிஎஸ்ல வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். இது போக சைக்காலஜிக்குமே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதையுமே வந்து நீங்கள் டெய்லியுமே வந்து ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது போக கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே பொறுத்த மட்டும் நம்ம டெய்லியுமே அப்டேட் பண்ணுறோம். அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த பிஓ எக்ஸாம் பொறுத்த மட்டும் அப்ளை பண்ணுறவங்க படிக்கிறவங்க எல்லாருமே வந்து பாஸ் பண்ண முடியாது. அப்ளை பண்ணிட்டு சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கணும். படித்ததை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்கே டெஸ்ட் பேஜ் தான் பார்த்தீங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா நீங்கள் டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு பொது அறிவியல்ல இருந்து எப்படி வினாக்கள் கேட்காங்க, சைக்காலஜில இருந்து எப்படி வினாக்கள் கேட்காங்க, கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகேல இருந்து எப்படி வினாக்கள் கேட்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா பேட்டர்னுமே உங்களுக்கு தெரிய பாசிபிளா இருக்குமே தவிர நீங்க ஜஸ்ட் படிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நாலேஜ் வந்து கிடைக்காது. அப்போ டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நம்ம அகாடமி சார்பா பிஓ எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேஜ் மட்டுமே தனியா நம்ம கான்டாக்ட் பண்றோம். அதே மாதிரி மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜுமே நம்ம கான்டாக்ட் பண்றோம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் ஃபாலோ பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ பிஓ எக்ஸாமுக்கு இப்போ அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த பயிற்சியில நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து ஒரு வட்டார கல்வி அலுவலராக வந்து பணியில் அமர முடியும். இதுல வேற டவுட்னா கீழே காமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ தொகுப்பை பிஎட் படிச்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். லிமிடெட் சீட் மட்டும்தான் இருக்கு. ஸோ விரைவாக நீங்க ஜாயின் பண்ணி நீங்களும் ஒரு வட்டார கல்வி அலுவலராக வந்து பணியில் அமரலாம்.